அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் அனுர குமாரதிசநாயக்கா வெற்றி பெற்று இன்றைய தினம் பதவியேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இலங்கையினுடைய அதிபர் தேர்தலில் 42.31% வாக்குகளுடன் தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தினுடைய தலைவர் அனுர குமாரதிசநாயக்கா வெற்றி பெற்றுள்ளார். அவர் இன்றைய தினம் கொழும்பில் பதவியேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்ற சூழ்நிலையில் மொத்தம் 74.8% வாக்குகள் பதிவாகியிருந்தன. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் நேற்று இரவில் தேசிய மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவர் அனுர குமாரதிசநாயக்கா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்போது அதிபராக இருக்கும் ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விலகியுள்ள சூழ்நிலையில் இன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர குமாரதிசநாயக்கா இலங்கை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளது. இலங்கை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள முறைப்படி அறிக்கையில் மார்க்சிஸ்ட் தலைவரான அனுர குமாரதிசநாயக்கா வயது 55 வெற்றி பெற்றுள்ளார். அதிபர் தேர்தலில் அனுர குமாரதிசநாயக்காவுடன் போட்டியிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் தோல்வியடைந்திருப்பதாகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 2வது இடத்திற்கும் ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதுமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அனுர குமாரதிசநாயக்கா ஏறக்குறைய 56,34,000 வாக்குகளையும், சஜித் பிரேமதாச 43,63,000 வாக்குகளையும், ரணில் விக்ரமசிங்கே குறைந்தளவான வாக்குகளையும் பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஈரானில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு அதிபர் மசூத் பெஷக்கியன் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டின் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து தென்கிழக்கே 540 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த நகரம் தபஸ். இந்நகரில் செயல்பட்டு வந்த நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் திடீரென மீத்தேன் வாயு கசிந்து வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்றிரவு 9 மணியளவில் நடந்த இந்த வெடிவிபத்தின் போது சுரங்கத்தில் 69 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சென்று மீட்புப் பணி நடந்தது. எனினும் அதிகளவு மீத்தேன் வாயு கசிவு ஏற்பட்டு மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டது. இந்த சுரங்க வடிவத்தில் சிக்கி இதுவரை 50 பேர் வரை பலியாக இருப்பதாகவும் 20 பேர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஈரான் அதிபர் மசூத் பெஷக்கியான் இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த வெடிவிபத்து பற்றி விசாரிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்னும் தொழிலாளர்கள் பலர் இடிபாடுக்குள் அடியில் சிக்கியிருக்கலாம் என்பதால் மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. அரசுக்கு சொந்தமான சாதனங்களில் டெலிகிராம் செயலியை பயன்படுத்துவதை உக்ரைன் அரசு தடை விதித்துள்ளது. அரசு மற்றும் இராணுவ பணியாளர்கள், பாதுகாப்புத்துறை மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்பு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ சாதனங்களில் டெலிகிராம் செய்தித்தளத்தை பயன்படுத்துவதை உக்ரைன் அரசு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தடை செய்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுத விநியோகம் செய்து வருகின்றார்கள் மற்றும் பொருளாதார உதவிகளையும் வழங்குகின்றார்கள். அவற்றின் உதவியால் உக்ரைன் இன்னும் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தாக்குப்பிடித்து நிற்கின்றது. இந்த நிலையில் சைபர் தாக்குதலுக்கு காரணமாக இருப்பதாக டெலிகிராம் செயலி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனர்களின் ரகசிய தகவல்களை எதிரி நாடுகள் திருடுவதாகவும் உக்ரைன் இராணுவ புலனாய்வுத்துறை கூறியுள்ளது. எனவே அரசாங்கத்துக்கு சொந்தமான கம்ப்யூட்டர், செல்போன் போன்ற சாதனங்களில் டெலிகிராம் செயலியை பயன்படுத்த உக்ரைன் அரசு தடை விதித்துள்ளது. அமெரிக்காவில் தலைவிரித்தாடும் துப்பாக்கி கலாச்சாரம் கொத்து கொத்தாக மக்களின் உயிர்களை பாதித்து வரும் நிலையில் தற்போது மேலும் அங்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அலபாமா மாகாணத்தில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஆயுதமேந்திய மர்ம நபர்கள் நேற்றிரவு 11 மணியளவில் பிரம்பிங்கம் மாவட்டத்தில் உள்ள 5 பாயிண்ட்ஸ் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார்கள். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நடைபாதையில் குண்டடிப்பட்டு மயக்கமாக கிடந்த 2 ஆண்கள் மற்றும் பெண்ணை பார்த்துள்ளார்கள். மூவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் குண்டடிப்பட்ட மற்றொரு நபர் உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தேடும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்த வருடம் மட்டும் இதேபோன்று 402 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறைகளில் இந்த ஒரே வருடத்தில் சுமார் 12,416 பேர் உயிரிழந்துள்ளதாக கன்வெலன்ஸ் ஆர்கைவ் அமைப்பின் புள்ளிவிவரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஜப்பானின் நோட்டா
கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நோட்டோ வளைகுடாவில் வாஜிமா நகரங்களில் சனிக்கிழமை கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை எதிரொலியாக ஆங்காங்கே நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளதால் ஜப்பான் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சுசு நகரில் வெள்ள பாதிப்புகளில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மழை வெள்ளத்தில் ஒருவர் அடித்து செல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வாஜிமாவில் கடந்த ஜனவரியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சேதமடைந்த சுரங்கத்தை சீரமைக்கும் பணியில் சுமார் 60 கட்டுமான பணியாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகளில் சிக்கி 4 பேர் மாயமாகியுள்ள நிலையில் மீட்புக் குழுவினர் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். நோட்டோ வளைகுடாவில் கடந்த 3 நாட்களில் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஷிகாவாவில் 16 ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்வதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். 5000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஜப்பானில் பல்வேறுபட்ட சிக்கல்கள் உருவாகியுள்ளதாக அந்நாட்டு மக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஈரானில் பாதுகாப்புக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த 6 மாகாணங்களில் மொசாட்டுடன் தொடர்புடைய 12 தனிப்படைகளை ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். ஈரானிய புரட்சிகர காவலர் படையின் அறிவித்தலின்படி ஈரானில் பல்வேறுபட்ட மாகாணங்களில் நாச வேலை செய்வதற்கும் மற்றும் குண்டுவெடிப்புகள் பல்வேறுபட்ட அசம்பாவிதங்களை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் தங்களுக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் இவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது. இவர்களின் உடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டால் விசாரணைக்கு பின்னர் உளவாளிகள் அனைவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்படும் என ஈரான் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். லெபனானிலும் பெய்ரூட்டிலும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை ராக்கெட் தாக்குதலை வடக்கு இஸ்ரேலுக்குள் நடத்தியுள்ளார்கள். குறிப்பாக வடக்கு இஸ்ரேலின் கைஃபாவுக்கு அருகில் உள்ள இஸ்ரேலின் ரமாட் டேவிட் விமான தளத்தை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் குறிவைத்து ஹிஸ்புல்லா தாக்கியதாகவும் இதனூடாக இஸ்ரேலின் இராணுவ தேவைகளுக்கு பாரிய அளவில் பயன்படுத்தப்படும் ரமாட் டேவிட் விமானத்தளம் பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இது நடந்து வரும் மோதலில் பதற்றத்தை ஏற்படுத்திய சூழ்நிலையில் இஸ்ரேலின் பல்வேறுபட்ட இராணுவ நிலைகள் மீதும் ஹிஸ்புல்லா பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நேற்றைய தினம் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் லிவர்பூலில் 15,000க்கும் மேற்பட்டோர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதற்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டு பேரணி நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டமானது 19வது பாலஸ்தீனத்திற்கான தேசிய அணிவகுப்பின் ஒரு பகுதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலஸ்தீனர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் உடந்தையாக இருப்பதை எதிர்ப்பாளர்கள் விமர்சித்தார்கள். இஸ்ரேலுக்கான அனைத்து ஆயுத விநியோகங்களையும் நிறுத்துமாறு அவர்கள் அழைப்பு விடுத்ததுடன் பாலஸ்தீனத்தில் கொல்லப்படும் அப்பாவி பொதுமக்களினுடைய மரணத்தில் பிரிட்டன் இங்கிலாந்தின் உடைய இரத்தமும் பதிந்திருப்பதாகவும் எனவே இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறும் அவர்கள் பிரித்தானிய அரசுக்கு கோரிக்கை விடுத்தார்கள். ஏற்கனவே பிரிட்டனில் பல ஆயுதங்களுக்கு இஸ்ரேலுக்கு விநியோகம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் பிரிட்டனின் அனைத்து ஆயுத விற்பனைகளுக்கும் இஸ்ரேல் மீது தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வலுப்பெற்றுள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியான பிரதான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.